श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति समर्पणपद्धति श्लोकं 108 पादावनि प्रभवतो जगतां त्रयाणां रामादपि त्वमधिका नियतं प्रभावात् नो चेत् कथन्नु भरतस्य तमेव लिप्सोः प्रत्यायनं परिपणं भवति भवित्री பதபதார்த்தம். ஹே பாதாவணி, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, துவம் நீ, த்ரயானாம் ஜகதாம் மூன்று லோகங்களுக்கும், பிரபவதா எஜமானனாயிருக்கின்ற, ராமாதபி ஸ்ரீராமனை காட்டிலும், பிரபாவாத் பெருமையினால், அதிகா உயர்ந்தவள் என்பது, நியதம் நிச்சயம், நோ சேத் இல்லாவிட்டால், தமேவ அந்த ராமனையே, லிப்சோஹோ அடைய வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற பரதஸ்ய பரதனுக்கு, பவதி நீ, கதம் நு எப்படி, பிரத்யாயனம் நம்பிக்கை உண்டு பண்ணுகிறதாயிருக்கின்ற, பரிபணம் மூலதனமாக, பவித்ரி ஆகுவாய் அப்படின்னு கேட்குறார். அதாவது இந்த இந்த ஸ்லோகம் பாதுகா சஹஸ்ரத்தில் சில முக்கியமான ஸ்லோகங்கள்னு சொல்லுவோம். அதாவது சுவாமியோட அந்த கவி சாமர்த்தியத்துக்கான சில முக்கியமான ஸ்லோகங்கள், அதில் இது ஒன்று. அதாவது சுவாமியோட லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது அடிச்சுக்கவே முடியாது. அது பெருமாளாகவே இருந்தாலும் அதை கவுண்டரே பண்ண முடியாது. அந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அதாவது இப்போது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, இந்த மூணு லோகத்துக்கும் எஜமானன் யார்? ராமன். அந்த ராமனை காட்டிலும் பாதுகைக்கு பிரபாவம் ஜாஸ்தி அப்படின்னு தெரியாமையா பரதன் ஒன்றை வாங்கிட்டு போயிருப்பார் அப்படின்னு கேட்குறார். அது அவர் எப்படி நிர்தாரணம் பண்ணுறார் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, பரிபணம் மூலதனமாக, அடகாக அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார் சுவாமி. அதாவது என்னன்னா, இப்போது இது ஏற்கனவே நிறைய இடங்களில் நிறைய பேர் சொன்ன விஷயம், ரொம்ப அழகான ஸ்லோகம். என்னோடய உபன்யாசத்துலேயே முன்னாடி பாதுகா பிரபாவம் உபன்யாசத்துலேயே கூட சொல்லியிருக்கேன். என்னென்னா, ராமன் பரதன் கிட்ட வரமாட்டேன்னு சொல்கிறார். பரதன் நீ வந்தாதான் ஆச்சுன்னு சொல்கிறார். இப்போ பரதன் கிட்டேருந்து தன்னை மீட்டெடுக்கணும் ராமன். அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறார். பாதுகையை அதுக்காக பதிலாக கொடுக்குறார். இப்போ சுவாமி பரிபணம் அப்படின்ற வார்த்தையின் மூலமாக அடகாக அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, நமக்கு ஒரு லோன் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா, அந்த கடன்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னும்போது, ஒரு 15 லட்ச ரூபா சொத்தை நம்ம பேங்க்கில் கொடுத்தோன்னா, அவன் அந்த 10 லட்ச ரூபா கடனை போக அவன் சரின்னு சொல்லுவான். நீங்கள் கொடுக்குற அந்த அடமானம் வைக்கப்படுற அந்த பொருளானது நீங்கள் பட்ட கடனை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தான் அதை ஒத்துப்பான். 10,000 ரூபா விஷயத்தை நீங்கள் கொடுத்தேன்னா தான் 8,000 ரூபா உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆக அந்த அடமானம் வைக்கப்படும் பொருளானது இந்த கடன் பட்ட கடனை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தான் அந்த கடனானது அவன் தீர்க்க முடியும். இப்போ ராமன் பரதன் கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொல்கிறார். பரதன் கிட்டேந்து தன்னை மீட்டெடுக்கணும். கடன்பட்டவராக ஆயிட்டார். அவர் காலில் விழுந்து சேவிச்சுட்டார். சக்ருத்தேவ பிரபன்னாயன்னு சொல்லியிருக்கார் ஏற்கனவே. இப்போ கடன்பட்டவராகிட்டார் பெருமாள். ஆக இப்போ என்ன ஆகுதுன்னா, பரதன் கிட்டேந்து தன்னை மீட்டெடுக்கிறதுக்காக ராமனானவர் பாதுகையை அடமானமாக வைக்கிறார். ராமனை விட பாதுகையானவள் பிரபாவம் ஜாஸ்தியாக இருந்தாதான், அடமானம் வைக்கப்படும் பொருள் ஜாஸ்தி பிரபாவமாக இருந்தாதான் பரதன் ராமனை ரிலீஸ் பண்ணுவார். அப்போது சுவாமி கேட்குறார், ராமனை விட பாதுகையோட பிரபாவம் ஜாஸ்திங்கிறதுனால தானே பாதுகையை அடமானமாக வச்சார் அப்படின்னு கேட்குறார். அந்த லாஜிக்கல் ரீசனிங் அதை யாரும் கொஷினே பண்ண முடியாது. ரங்கநாதர் பார்த்துட்டுருக்கார். இதுக்கு ரொம்ப அழகான வியாக்கியானம் சொல்லுவாள். அதாவது உபன்யாசத்தில், திருக்குடந்தை ஆண்டவன்லாம் சாய்ச்ச உபன்யாசத்தில் ரொம்ப அழகாக அவர் இதை சொல்லுவார். இப்போ ரங்கநாதன் பார்த்துட்டுருக்காராம். இது என்னடா அது, என்னையே கிரீடம்னு சொல்லி ஓரமாக உட்கார வச்சுட்டான்னு பார்த்தா, ராமனை விட பாதுகை வசதி, ராமன் பாதுகையோட பிரபாவத்தை விட கம்மி, அதனால தான் அடமானம் வச்சுட்டேன்னு சொல்லிட்டியே,
இப்படி வால்மீகி ராமாயணத்துலேயே கிடையாதே, நீ எங்கேருந்து எடுக்கிற அப்படின்ட்டு ரங்கநாதன் வந்து நம் சுவாமியை பார்த்து கேட்குறான். வால்மீகி ராமாயணத்துலேயே இப்படிலாம் சொல்லலையேப்பா, நீ பாதுகையோட பிரபாவம் சொல்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு இப்படி ஒத்தரையாக ராமனை, ரங்கநாதனை, சீதையை எல்லாரையும் குறைச்சுட்டே வரியே, இந்த மாதிரி வால்மீகியே சொல்லலையே, நீ மட்டுக்க ஏன்பா அப்படி சொல்லிகிட்டே போகிற அப்படின்னு ரங்கநாதன் வந்து சுவாமியை பார்த்து கேட்குறதுக்கு சுவாமி சொல்கிறாராம். எனக்கு வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கா, வால்மீகி ராமாயணத்தில் இருக்கா, ஏகப்பட்ட ராமாயணம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எங்கள் ஆழ்வார் சொல்லிட்டார். எங்கள் ஆழ்வார் சொல்லிட்டார்னா எனக்கு அதுக்கு அப்பீலே கிடையாது. அதனால தான் அமிர்தாஸ்வாதினியில் சுவாமி சாய்ச்சிருப்பார், மாசின் மணந்தெளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வா அப்படின்வர். மாலுகந்த ஆசிரியர் யார்? ஆழ்வார்கள். மாசின் மணந்தெளி முனிவர் வகுத்ததெல்லாம், வியாசர் எழுதியிருக்கலாம், வசிஷ்டர் எழுதியிருக்கலாம், இன்னும் வால்மீகி எழுதியிருக்கலாம், யார் யாரோ என்னென்னவோ எழுதியிருக்கலாம், சுகபிரம்ம எழுதியிருக்கலாம், யார் வேணால் என்ன வேணால் எழுதியிருக்கட்டும், எல்லா முனிவர்களும் எழுதியிருக்கட்டும். ஆனால் மாலுகந்த ஆசிரியர் எங்களோட ஆழ்வார்கள் வார்த்தை கொவ்வா, அதுக்கு சமமே ஆகாது அப்படின்ட்டு. அப்படி என்னப்பா சொல்லியிருக்கார் உங்கள் ஆழ்வார் அப்படின்னா, பெரியாழ்வார் திருமொழியில் பெரியாழ்வார் சாய்ச்சிருப்பார், மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்துன்னு சொல்லியிருக்கார் எங்கள் ஆழ்வார். ஆக பணயம் வச்சுட்டு தான் போயிருக்கார் ராமன். அதனால் ராமனோட பிரபாவத்தை விட எங்கள் பாதுகையோட பிரபாவம் நிச்சயமாகவே ஒஸ்தி தான். இல்லைன்னா பரதனுக்கு பவதி நீ கதம்னு எப்படி பிரத்யாயனம் நம்பிக்கை உண்டு பண்ணுகிறவளாக ஆகுவாய் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் கேட்குறார். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பாதுகையானவள் ராமனை காட்டிலும் வசந்தவள்ங்கிறதுனால தான் ராமன் பாதுகையை அடமானமாக வச்சு தன்னை மீட்டு எடுத்துட்டார் பரதன்கிட்டேருந்து அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இதோட உட்கருத்தாக அமையிறது நமக்கு அப்படியே ஆப்வியஸாக புரியும். பெருமாளை காட்டிலும் நம்மளோட ஆழ்வார்கள் நிச்சயமாகவே வசதி, அதில் சந்தேகமே இல்லை. அது சுவாமி திருவாக்கு வேறு. எல்லா இடத்துலையும் சுவாமி அதை தான் கோட் பண்ணுறார், மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வா. சுவாமி நீரே ஆசைப்படுவார் எங்கள் ஆழ்வார் மேலே, அப்பேற்பட்ட உம்மை விட அப்போ ஆழ்வார் எங்களுக்கு வசதி தானே. அதனால் இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்தாக அமையது, பெருமாளை காட்டிலும் நம்முடைய ஆழ்வார்கள் அவ்வளவு வசதி, அவள் காட்டிலும் நிஜமாகவே இவாளோட அந்த பிரபாவமானது வசதி. ஆக ராமனை காட்டிலும் பாதுகையானவள் வசத்தின்னு இந்த ஒரு ஸ்லோகமே போகும். 1008 சொல்ல வேண்டியதை இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே சுவாமி நமக்கு நிர்தாரணம் பண்ணி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குருசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.